வியாழக்கிழமை மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகிற ஓடி சீரிஸ்க்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வந்துட்டு ஒரு பிளேயர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இருப்பாரா மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரி போயிட்டு இருக்கிறப்போ இப்போ ஓடிஐ சீரிஸில் வந்துட்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை பும்ரா என்சிஏல வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணல அப்படிங்கிறப்போ ஆப்போனன்ட் டீமுக்கு வந்துட்டு ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுற பவுலர் வந்துட்டு இந்தியா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணி ஆடுறதுக்கு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலை பும்ரா வந்துட்டு என்சிஏல ஃபிட்னஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணல அப்படிங்கிறப்போ வருண் சக்கரவர்த்தியை அவர் பிளேஸில் வந்துட்டு ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க போல. அதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான் வந்துட்டு இந்த ஓடிஐ சீரிஸில் அவர் ஆட வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. அது மட்டும் இல்லாமல் கம்பீருக்கும் ரோஹிட்டுக்கும் இந்த சீரிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சீரிஸ். எங்களுக்குள்ள எந்த ரிஃப்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவாது அட்லீஸ்ட் 2-1 சொல்லிட்டு இந்த சீரிஸ் வந்து அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க. T20 சீரிஸ் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எப்படி வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான பிளேயராக இருந்தாரோ அதே மாதிரி ஓடிஐ சீரிஸ் ஜெயிக்கிறதுக்கும் வருண் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான பிளேயராக இருப்பாருன்னு சொல்லிட்டு தோணுது. அது போக பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இருப்பாரா மாட்டாரா, அவருக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி ஆட வைப்பாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ என்ன மாதிரி ஸ்குவாட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் வருண் சக்கரவர்த்தி அவங்களோட அடிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.